இவன் ஒருத்தன் அவசரம் தெரியாம. டேய் என்னடா பண்ற? டேய் குமார் இறங்குடா, இறங்கு. வீட்டுக்கு வந்துட்டோம்டா. எங்க வீட்டுக்கு வந்துட்டோமா? டேய் பிரபு வீட்டுக்கு வந்துருக்கோம்டா. யாரு? நடிகர் திலகத்தோட புள்ள பிரபு வீட்டுக்கு வந்து. சரியா போச்சு, தண்ணி போட்டு உளறாதடா. நீங்க போடா மச்சான். சாமி, எது பேசுறதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து ஏசிய மாட்ட சொல்லு. நீ ஏன் அவரை கேட்டுக்கிட்டே நிக்க வச்சுட்டு வந்திருக்க? கூப்பிடுறா. மச்சான் கூப்பிடுற மச்சான். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல கொஞ்சம் காது கொடுத்து கேளு. என்னண்ணா? சிஸ்டர், அவன் நல்ல மூக்கு முட்டை குடிச்சிருக்கான். வேற வழி இல்லாம நான் அவனை கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ அவன் இருக்க நிலைமையில ஏசிய மாட்டுவானான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஏசி இல்லாம பெரிய பிரச்சனை ஆயிடும்னு நீங்க சொன்னதுனால எப்படியோ அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா இப்போ அவன் இருக்கிற நிலைமையே சரியில்லை. எதுக்கு ரிஸ்க்? பேசாம காலையில ஏசிய மாட்டிக்கலாம். இன்னைக்கு நைட்டு மட்டும் எப்படியாவது அந்த பொண்ணை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க. டேய் சாமி, அப்படி இல்லடா. இப்ப ஏசிய மாட்டலனா அந்த பொண்ணு எங்க வீட்டுல யாரையுமே நிம்மதியா தூங்க விட மாட்டா. நீ ஒண்ணு பண்ணு, எப்படியாவது அவனே கூட்டிட்டு ஏசிய மாட்ட சொல்லு. நீ கூட இருந்து பாத்துக்கோ, சரியா? சரி மச்சான். சரி போய் கூட்டிட்டு வா போ. ஐயோ, கிடைச்சாலும் கிடைச்சான், ஒரு குடிகாரன் தான் கிடைக்கணுமா நமக்கு? என்ன பண்றது? கிடைச்சவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். குமார் செல்லகுட்டி, வா வா வா. நீ அப்படியே என்ன பிடிச்சுக்கோ. வா வாடா வாடா. எங்கன்னு கூட்டிட்டு போற? பேசாதடா. ஏங்க என்னங்க இந்த ஆள் இப்படி எட்டு போட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு? ஏசி மாட்டுவாரா? ஆதிர, இவனை விட்டா வேற ஆளு கிடையாது. அவன் கூட சாமி கூட மாட இருந்து ஏசிய மாட்டிடுவான். அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ போய் சத்யாட்ட பேசு. வா டே வாடா. என்ன ஒரே ஒரு குவார்டர் சொல்ல. ஏண்டா நீ குடிச்சது பத்தாதா? எனக்கு ஆதிர, உள்ள போய் சத்யாட்ட பேசு போ. ஐ அம் ஸ்டடி. சத்யா, சத்யா, என்னாச்சு ஆதிரே? ஏசி மெக்கானிக் வந்துட்டாரு. நீ வந்து கொஞ்ச நேரம் எங்க ரூம்ல இருந்துக்கோ. இல்ல நான் இங்கே இருக்கேன். அவங்க இங்கே வந்துதான் ஏசியை மாட்ட போறாங்க. நீ எதுக்கு இங்க இருக்கணும்? அவங்க வேலை பார்க்கும்போது நீ இங்க இருந்தா உனக்கு டிஸ்டர்பா இருக்கும்ல. வா. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். மெக்கானிக்க கூப்பிட்டு சீக்கிரமா ஏசியை மாட்டுங்க. போங்க. என்னாச்சு? சத்யாட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க. அவளை நம்ம ரூம்ல போய் இருக்க சொன்னேன். ஆனா அவ அங்கேயேதான் இருப்பேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். ஐயோ, இப்ப என்ன பண்றது ஆதிர? இந்த மெக்கானிக் இருக்கிற நிலைமைய பார்த்தா ஏசிய செவுத்துல மாட்டுவானா இல்ல சத்யாவோட தலையில மாட்டுவானான்னு தெரியலையே. அவளை எப்படியாவது வற்புறுத்தி வெளியில கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல ஆதிர. நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் பாட்டி, அவதான் வரலங்கிறா. ஓரளவுக்கு மேல கம்பல் பண்ணா அதுவே அவளுக்கு டவுட் உருவாக்கிடும். அதனால சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சாமி என்ன, இப்ப எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க அந்த மெக்கானிக் கூட போய் கூடவே இருந்து பாத்துக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம ஏசிய மாட்டி விட்டுட்டு வந்துருங்க. அத மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு தடபடலா விருந்து வச்சிடுறேங்க. விருந்தா? மச்சான், சிஸ்டர் குசிப்படுத்துறதுக்கு சும்மா தான் சொல்றாங்க. நீ இப்பவே விருந்து நினைச்சு பயப்படாத. நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர். குமாரு, வா குமாரு. புதுசா கல்யாணம் ஆன ஜோடி மாதிரி என் இடுப்பை புடிச்சுக்கிட்டு அப்படியே அணைச்ச மாதிரியே வா. வா வா அதுக்கே ஒரு புல்லு வேணும்ன்றாரு. பார்த்து கூட்டுருவாடா. ஏங்க நீங்களும் போங்க போங்க. ஏற்கனவே இந்த குடும்பத்துல இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இந்த குடிகாரன் வேற இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறானோ தெரியலையே. சாமி பார்த்து கூட்டிட்டு போடா. வா உள்ள போலாம். சத்யா, இவர்தான் ஏசி மெக்கானிக். இவர்தான். ஹலோ
Glad to meet you. Glad to meet you. மாறு இந்த ரூம்ல தான் ஏசி மாட்டணும். ஏசி என்ன எதை வேணாலும் மாட்டலாம்டா. நீ நவர சாமியாதா. சாரி சிஸ்டர், ராங் நம்பர். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலே கை வைப்ப ராஸ்கல். என்னாச்சு? அவ்வளவுதான். என்ன அதிரை, என்ன நடக்குதுங்க? ஏசி மெக்கானிக்கு காலை கூட்டிட்டு வந்தீங்களா இல்ல என்ன அட்டாக் பண்றதுக்கு ரவுடி கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? அது சத்யா. யாரு ரவுடி? நான் ரவுடியா? இந்த ஊர்லயே நம்பர் 1 ஏசி மெக்கானிக் இந்த குமார். பாத்தீங்களா அதிரை, இவனை பார்த்தா ஏசி மெக்கானிக் மாதிரியா இருக்கு. சத்யா, இல்ல சத்யா, நீ இன்னைக்கு எப்படியாவது ஏசி மாட்டியே ஆகணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். நைட்டுங்கிறதுனால வேற யாரும் கிடைக்கல, இவர் தான் கிடைச்சாரு. அதனால தான் நாங்க இவரை கூட்டிட்டு வந்தோம். இதுக்கு தான் உன்னை நாங்க எங்க ரூம்ல போய் இருக்க சொன்னோம். சரி நீ போ, நாங்க ஏசியை மாட்டிட்டு கூப்பிடுறோம். டேய், டேய், டேய். ஏண்டா இப்படி பண்ற? ஐயோ